வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து கோதுமை பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்காக கோதுமை பரோட்டாவுக்கு வெஜ்ஜு சால்னா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்காக இப்போ காட்டுறோம் பாருங்கள். இப்போ இது வந்து கறி மசாலா பட்டை, இது கல்பாசி, கசகசா, சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக இருக்குது. தக்காளி ஒன்று இருக்குது, ஒரு பச்சை மிளகா இருக்குது, 2 வெங்காயம் வெட்டினது, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இது வந்து புதினா, தேவையானதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர். இப்போது இது வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு. இப்போ இதை வந்து நம்ம அதை அரைச்சிக்கலாம். இப்போ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. இப்போ வந்து தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ வந்து சால்னா வந்து ரெடி பண்ணலாம் வாங்க. அடுப்பு வச்சுக்கலாம். சட்டி எடுத்து வச்சாச்சு. சட்டி காயட்டும். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். புதினா இதையும் போட்டுடலாம். வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். வதங்கலாம். இப்போ சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இது வந்து கரம் மசாலா, இதில் வந்து 1 ஸ்பூன் போடலாம். இது வந்து சில்லி வந்து தனியாக அரைச்சது. இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். தக்காளி வந்து வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு பச்சை வாசம் போகும், இல்லைன்னா வந்து பச்சை வாசம் அடிக்கும். இப்போது இந்த பேஸ்ட் வந்து இந்த பச்சை வாசம் போகிறதுனால கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சதை ஊற்றிடலாம். இது கொதிச்சு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை வந்து தூவி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சால்னா ரெடி. இப்போ வந்து மைதா, அது வந்து கோதுமை, இது வந்து மைதா. இப்போ மைதா வந்து
நம்ம வந்து போட்டுக்கலாம். இது அதே வருதுங்க அது. இது எல்லாம் எப்படி வருது? இப்போ நல்லா உருட்டியாச்சு. இப்போ பாருங்க சூப்பராக வரும். இதை வந்து இப்படியே உருட்டி வச்சுருக்கோம். இது லைட்டாக அது மேலே ஊற்றி விட்டுலாம். கோதுமை புரோட்டாவும் மைதா புரோட்டாவும் நம்ம வந்து உருட்டியாச்சு. இப்போ நம்ம போடலாம். கல்லை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மைதா புரோட்டா வந்து இப்படி நம்ம அமுத்திக்கலாம். இப்போ வந்து இதை கல்லில் போட்டுடலாம். எடுத்துக்கணும் கோதுமை. இந்த கோதுமை அதே மாதிரி எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மைதா ஒன்று எடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டாவது இது நம்ம எடுத்தாச்சு. நீங்கள் வந்து கோதுமை வந்து போடலாம். கோதுமை புரோட்டா 2 உடைக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா 2 பக்கத்துமே நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா எடுத்த தான் வெந்திருக்கும், இல்லைன்னா வேகாமல் இருக்கும். இல்லை ரெண்டுமே நல்லா செவந்துருச்சு. இது கோதுமை புரோட்டா. இது வந்து மைதா. இது வந்து மைதா, இது வந்து கோதுமை. மாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வச்சு சொல்லுங்கள். இது இந்த பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குது. இந்த கோதுமை பரோட்டாவுக்கு குருமாவும் நல்லா இருக்குது. ரெண்டுமே சூப்பர். இந்த மாதிரி நான் பார்த்து கடையில் சாப்பிட்டதில்லை. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பர்.